செடியோட அம்மாக்கிட்ட வந்து அந்த பொம்பளை கேட்கும். அவங்க அப்பா வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா யாரோ ஒரு பொம்பளை கூட வந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா ஜெனி அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோபி வந்து சொல்கிறான், அது வந்து இவங்க தான் என்னோடய மிஸ்ஸஸ் ராதிகா, இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறான். உடனே ராதிகா எல்லோரும் வந்து பாக்கியலட்சுமி பார்க்குறாங்க. அப்போ வந்து கோபி வந்து சொல்கிறான், நான் பாக்கியலட்சுமியை டைவர்ஸ் பண்ணிட்டேன். பாக்கியலட்சுமி தான் டைவர்ஸ் பண்ணேன். ஆனால் என் பிள்ளைங்க ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப, என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நான் எப்படி நான் இல்லாமல் இருக்கிறது? அதனால் நான் ப்ளெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லி கோபி சொல்கிறான். உடனே இனியா சொல்கிறா, அப்பா வர்றது எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னால், உடனே பாக்கியம் வந்து பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே என்ன பண்ணுறான், அவன் போய் அவங்க பையனை வந்து கட்டி அணைச்சிட்டு வாப்பா நான் உனக்கு ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். வா ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க தாத்தா வந்து சொல்கிறான், நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், என் பையனுக்கு விசேஷம் நடக்கிறப்ப நான் எப்படி வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்னையோட ப்ரோமோ.